மசால் பூரிக்கு தேவையான மசால் எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். சமைக்கலாம் வாங்க. 350 கிராம் வெள்ளை பட்டாணியை முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் பட்டாணி வேக வைக்கும் போது ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு துருவி பட்டாணியோடு போட்டுக்கோங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி பட்டாணியை பாத்திரத்தோட குக்கரில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கோங்க. சோடா மாவு போட்டால் தான் பட்டாணி நல்லா வேகும். பட்டாணி நல்லா வெந்தால் தான் மசால் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி 6லேருந்து 7 விசில் எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். வறுத்த நடக்கடலை 1 கைப்பிடி, வர கொத்தமல்லி 1 கைப்பிடி, வரமிளகாய் 6, இஞ்சி 1 அங்குலம், 6-7 பல் பூண்டு, கிராம்பு 5-6, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 இன்ச்சு பட்டை. மிக்ஸி ஜாரில் இது எல்லாம் நான் காமிச்ச பொருள் எல்லாத்தையும் போட்டு நைஸாக ரன் செய்யணும். இந்த பதத்துக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து செய்கிறதுக்கு கடலை மாவு, காஞ்ச ரோஜா இதழ், கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் வெல்லம், உப்பு, எண்ணெய், அரிசி மாவு, 1 கேரட் துருவி வச்சது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை. கேரட் 1 துருவி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை 1 கொத்து, கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது தாளிச்சிடலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை பண்ண பின்னாடி அரைச்சி வச்ச கலவை இதில் போடுங்க. நல்லா திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த கலவை கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரோஜா இதழ் காஞ்சது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோம். இதோட இதை போடணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஊற்றணும். இதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி கொஞ்சம் மேத்தி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெந்த பட்டாணியை தண்ணியோடு இதில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கலவையை இதில் போட்டுருங்க.
ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். இவ்வளோ வெல்லம் எடுத்துக்கிறோம். வெல்லமும் நல்லா கரையிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பானிபூரி மசால் ரெடி.